நிறைய பேரு டிஜிட்டல் பேமெண்ட்டை பயன்படுத்துறாங்க. டிஜிட்டல் பேமெண்ட்னா யுபிஐ. அதாங்க கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சுட்டு பணம் அனுப்புறது, பணம் ரிசீவ் பண்றது, பில் பேமெண்ட் பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீஸ் இதுல வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதை பயன்படுத்தும் போது நமக்கு எவ்வளவு செலவாகுது, நம்ம எவ்வளவு சேவிங் பண்றோம் அப்படிங்கிற விவரங்கள் நமக்கு தெரிய மாட்டுக்கு. கண்மூடித்தனமா நம்ம செலவு பண்ணி போடுறோம். அதனால ஏடிஎம்ல போயிட்டு பணத்தை எடுத்து, ஏன்னா செலவு பண்ணா நமக்கு தெரியும் எவ்வளவு நம்ம மிச்சம் பிடிக்கிறோம், எவ்வளவு நம்ம செலவு பண்றோம்ட்டு. ஸோ ஏடிஎம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்பிசிஏ ஒரு ஆப் வச்சிருக்காங்க. பேங்க் அல்லாத ஏடிஎம்ல இருக்கும்ல, அங்க உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நீங்க தாண்டினீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு சம அமௌண்ட்டை வந்து வசூல் பண்ணுவாங்க. இப்ப தற்சமயம் ஒரு 17 ரூபா வசூல் பண்றாங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல 19 ரூபா வசூல் பண்ண போறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி ஏடிஎம்ல போயிட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணீங்கன்னா, நார்மலா 6 ரூபாய் இருந்துச்சுல, இப்ப அது 7 ரூபாயா உங்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணுவாங்க. அதாவது அந்த லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த ஏடிஎம்ல போயிட்டு நீங்க பணம் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. நான் சொல்றது பேங்க் அல்லாத ஏடிஎம்ல போயிட்டு நீங்க பணம் எடுத்தீங்கன்னா அந்த லிமிட்டை தாண்டினீங்கன்னா பணம் எடுக்கும் போது 19 ரூபாய் பே பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி செக் பண்ணீங்கன்னா 7 ரூபாய் நீங்க பே பண்ணணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்போ வருதுன்னா அமுலுக்கு 1 மே 2025ல அமுலுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.